ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் வந்து இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்துச்சு, பட்ஜெட் டைமில் நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம் அப்படின்றது பார்க்கலாம். பட்ஜெட்டுக்கு அந்த நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் வாய்ப்பு பார்த்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக ப்ராஃபிட் புக் பண்ணோம். அதாவது இந்த ரேஷன்ஸ்க்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா, அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்துச்சு, சின்ன ஒரு டவுன். அதே மாதிரி இந்த சப்போர்ட் கிட்டேயும் வந்து ஆக்சுவலாக இங்கே சப்போர்ட் 200 EMA சப்போர்ட்கான பிளான் இருந்தது. அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனோன்னு கடைசியாக வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு பார்த்தோம் ஃபைனலாக. ஆனால் இந்த சப்போர்ட்டும் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இந்த 25,150க்கு பிரேக் டவுன் ஆன உடனே உங்களுக்கு மெசேஜும் நம்ம அனுப்பிச்சேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் வந்து வீடியோ கீழே இருக்குது பாருங்கள். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு தெரியும், உங்களுக்கு மார்க் பண்ணி அனுப்பிச்சிருங்க பாருங்கள். சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பேக் டு பேக் நல்லா ப்ரைஸு ஃபாலோ ஆகுது பார்க்கலாம். கிட்டத்தட்ட 24,790 அந்த லெவல் கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணி, ஏன்னா அந்த ஃபாஸ்ட்டாக நியூஸ் அந்த கடன்னு போயிட்டே இருக்கு அந்த இடத்துல. இப்போது மார்க்கெட்டு இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஓகே, அப்போது இனிமேல் என்ன சார் பண்ணலாம் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், வெரி சிம்பிள். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆன இடங்கள் இப்போல்லாம் எல்லாம் ஓல்டு எல்லாம் டெலிட் பண்ணியாச்சு, மேலே தேவையில்லை இப்போது. ஏன்னா நம்ம ஏரியா வந்து புதுசாக ஏரியா ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ரேஷன்ஸ் ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரேஷன்ஸ் ஏரியா எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, எந்த இடம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததோ அந்த இடமே வந்து உங்களுக்கு ரேஷன்ஸ் தான் அமையும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஓகே, எப்போது இந்த 25,000 அந்த லெவல் ரவுண்ட் நம்பர் இருக்குது இல்லையா, ஸோ இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆன இடம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரேஷன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இங்கே பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க, உள்ளே வந்தாங்க, திரும்ப வந்து சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது அகைன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரேஷன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம், இங்கேருந்து பை எடுக்கலாமா, இங்கேருந்து ஷார்ட் பண்ணலாமா அப்படின்ற கேள்விகள் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். இந்த சப்போர்ட் ரேஷன்ஸ், இந்த ரேஷன்ஸ் வந்து எவ்ரி நம்ம பிரேக் ஆகலாம், இங்கேருந்து ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, அதாவது நல்ல கவனிங்க, இதுக்கு கீழே ட்ராவல் ஆக சொல்ல நம்ம ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். சரிப்பா, இந்த இடத்துல பிரேக் டவுன் எதுவும் ஆகலை, இந்த இடத்துல ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் மேலே இதுக்குள்ளே வந்துடுச்சு, இந்த ரேஷன்ஸ்க்கு உள்ளே வந்துடுச்சு. இந்த ரேஷன்ஸுக்கு உள்ளே வந்துட்டதுக்கு அப்புறமா இங்கேருந்து நம்ம என்ன வந்து நம்ம இதெல்லாம் சப்போர்ட் லெவலில் எதிர்பார்த்து இங்கேருந்து பிரேக் அவுட்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ரேஷன்ஸாக அமையும். இந்த 25,100 அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரேஷன்ஸ் அமையும். ப்ரைஸ் அதுவெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆனால் இந்த சப்போர்ட் அந்த 25,000 அந்த பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஆட்டுங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீக்னஸ் ஏரியா. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு புல் பேக்கில் வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம எதிர்பார்த்து பண்ணலாம். ஓகே, சரி. அப்போ டவுன் சைடு அப்படின்னா இன்னும் எதுவும் சார் ப்ரைஸ் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் வரலாம். நெக்ஸ்ட் ஏதாவது சப்போர்ட் வருதா அந்த இடத்துல அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் என்ன சப்போர்ட் என்ன வந்துச்சா, ஃபைனல் சப்போர்ட் அப்படின்ற இடம் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 24,600 அப்படின்ற லெவல் வந்து ஒரு ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட்டுக்குன்னு பேக் டு பேக் 2 சப்போர்ட் இருக்குது இடத்துல. இந்த எங்கே லாஸ்ட்டாக ஃபைனல் எடுத்த இடங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக சப்போர்ட் எடுத்த இடங்கள். என்னது பென் வரல, ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட், இந்த ஏரியாலாம் சப்போர்ட் எடுத்த இடங்கள். இப்போது இந்த இடத்துல கீழே நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெவலும் செகண்ட் லெவல் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த 24,768க்கு 24,600 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? எஸ். அப்போ நம்ம ஒரு ஷார்ட் சைடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தா 24,600 வரல நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவலில் நம்ம டார்கெட் வச்சு நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஓகே, அதுக்காக நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் போடாமல் எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. எவ்ரி செட்டப்புக்கும் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் உண்டு. அந்த ஸ்டாப் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிளானை நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஒரு முக்கியமான வேலை. இது ஞாபகம் வச்சுங்க. இந்த 25,000 ரவுண்ட் லெவலுக்கு, ஐ மீன் 25,900 25,000 ரவுண்ட் லெவலுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம சப்போர்ட் ஏரியா இருக்குது. இந்த இடத்துல இந்த இடத்துல ரேஷன்ஸுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா பிளான் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த ரேஷன்ஸ் கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த 24,600 24,500 இந்த லெவல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல். ஓகே, அப்போது இந்த ஏரியாவில் நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தவிர இதில் வந்து நான் உங்களுக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் பண்ணல. ஜாஸ்ட் நானாக இருந்தால் அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுவேன். அதை உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோக்கு எவ்ரி வீடியோக்கு நம்மளுடைய அடுத்த சப்போர்ட் அப்படின்றது உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன எவ்ரி வீடியோக்கும் அட்லீஸ்ட் ஒரு 300 லைக்ஸ் பதிவு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள், வேணான்னு சொல்ல வரல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் நமக்கு, ரைட்டுங்களா? சரி,
அதே மாதிரி இந்த ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சார் நீங்கள் இந்த ப்ரைம் குரூப்பில் கால்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன இதை பண்ணுறனோ அதை வந்து அவங்களுக்கு லைவாக இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அவங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன். இப்போ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க குரூப். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ குரூப்லேயே வாட்ச் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த இதில் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள். இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் என்ன இருந்துச்சுன்னா பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி இந்த 25,431 இடத்துல வந்து உங்கள் லாபத்தை பதிவு செஞ்சுருங்க. ஏன்னா இந்த பக்கம் அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஏரியா ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து எக்ஸிட் ஆடுங்க, புக் யூர் ப்ராஃபிட், க்ளோஸ் சிஸ்டம், அது மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு தவிர மிச்சப்படி எதுவும் அதில் டிப்ஸ் கால்ஸில் எதுவும் கிடையாது. உங்களுக்கு அந்த குரூப்போட காமிச்சிட வேணும் அந்த எப்படி இருக்கும் அப்படின்னு. இது பாருங்கள், இப்போது ப்ரைஸு ஓகே ஓகே பாருங்கள், ப்ரைஸு போகிறதுக்கு முன்னாடி ஓகே ஜஸ்ட் அவங்களுக்கு மேலே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, கீழே சப்போர்ட் இருக்குது, இந்த மிடில் ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிடுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். அந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் 10 லைன் பிரேக் அவுட் என்னென்னா இந்த பக்கம் பிரேக் அவுட்டாக ரீடெஸ்ட் ஆகிடுச்சு, ப்ரைஸ் மேலே ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆகிட்டு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ப்ரைஸு மேலே போனதுக்கப்புறம் என்னாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஏரியா மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன், ப்ரைஸ் மேலே மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, புக் யூர் ப்ராஃபிட், க்ளோஸ் சிஸ்டம். ஏன்னா அந்த பக்கம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த இடத்துல. அது இல்லாமல் இங்கே வந்த லாபத்தை பதிவு செஞ்சுருங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணது தவிர மிச்சப்படி அந்த டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பிக்கு போயிடலாம். பியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியில் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சப்போர்ட் லெவல் ஆல்மோஸ்ட் எல்லாம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் பெரிய டைமில் ஷூட் பண்ணி பார்த்தா ஏதாச்சும் வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். 57,600 ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. 57,600 இது ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ரைஸு இந்த லெவலுக்கு கீழே ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஸோ இந்த 57,600 வரலும் நெக்ஸ்ட் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு கீழே. ஓகே, சப்போஸ் இது கீழே வரல சார், ப்ரைஸு இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னப்போ மேபி இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துக்கான சான்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுக்கப்புறம் ஹையர் ஃபார்மேஷன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வரலும் மேலே ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 59,200 வரலும் ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எஜுகேஷனில் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணுங்கள். சும்மா ஈஸியாக நம்ம டக்குன்னு அப்படியே ஒரே ஒரு கேனில் நமக்கு அப்படியே மேலே போய்டும், இப்படியே ஒரே கீழே வரும் அப்படி இல்லை. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தான் போகுமே தவிர உங்களுக்கு அப்படியே கண்டினியூ மேலே போயிடாது, கண்டிப்பாக கீழே வந்துடாது. ஜஸ்ட் ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா மட்டும் அந்த பிளான் பண்ணுங்கள். இல்லை மேலே ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து புல் பேக்கில் வந்து ஹையர் ஃபார்மேஷன் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து நீங்கள் இந்த லெவல் வரலும் பார்க்கலாம். 59,200, 57,600 கீழே லோ லெவலும், ஹை லெவலும் பார்த்தீங்கன்னா 59,200 வரலும் நீங்கள் அப்பர் சைடு பார்க்கலாம். இது வந்து ப்ரெசென்ட் சப்போர்ட். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த 58,400 வரலும் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம எஸ்ஸில் பார்க்கலாம். எஸ்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கூட ஆல்மோஸ்ட் வீக்காக தான் இருக்குது. ட்ரை பண்ணாங்க காலையில் அந்த நியூஸ் வந்து மார்க்கெட் ரிகவர் ஆகலை. ஸோ அகைன் கீழே தான் லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்திருக்கு. ப்ளஸ் 200 லைனும் கீழே வந்திருக்கு. ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000, 79,600 இந்த 2 லெவல் வரும். லோயர் சைடு ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி சார் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்ட்லாக ட்ராவல் ப்ரீவியஸ் பாருங்கள், ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்குதா பெரிய டைம் ஃப்ரேமில் போய் பாருங்கள். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவல் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே சார் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் 82,200 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் மீன் மார்க்கெட் ரிகவர் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இல்லை ரிஜெக்ட் ஆகலை, மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டு மேலே அடுத்த 81,200 வரலும் ப்ரைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் நீங்கள். ஓகே, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இந்த லெவல் மட்டும் நோட் பண்ணிங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போ ப்ரைஸ் இங்கேயே ட்ராவல் ஆகுதுன்னா இங்கேருந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் ஆகுதான்னு பாருங்கள். பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணி இந்த 80,000 நீங்கள் டார்கெட்டை வச்சு நீங்கள் வெளியே வரலாம். அல்லது இங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு 1:2 கிடைச்சாலும் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம், ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காமல் உங்களுடைய
லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.